வணக்கம். முனைவர் பாமணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக 10 பாட்டு நூல்களில் ஒன்றான பெரும்பானாற்றுப்படை குறித்து இக்காணொலியில் காண்போம். பெரும்பானாற்றுப்படை. பெரிய யாழை வைத்திருக்கும் பாணர்கள் பெரும்பாணர் எனப்பட்டனர். இடனுடை பேரியாழ் முறையொலி கெழுப்பி எனும் தொடர் மூலம் பேரி யாழ்ப்பாணர்கள் காட்டப்படுகின்றனர். பெரிய யாழ்ப்பாணர்கள் ஆற்றுப்படுத்துவதாலும் சிறுபானாற்றுப்படையை காட்டிலும் அதிக அடிகள் பெற்றிருப்பதாலும் பெரும்பானாற்றுப்படை என இந்நூல் அழைக்கப்படுகிறது. இந்நூல் பாணாறு என்னும் பெயரும் உண்டு. ஆற்றுப்படையாக 500 வரிகளை உடையது. இந்நூலை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்நூலின் பாட்டுடை தலைவனாக இளந்திரையனை சிறப்பித்து கூறுவர். நச்சினார்க்கினியருடைய கருத்தாக நாகப்பட்டினத்து சோழன் மணிமேகலை கூறுவது, சோழன் நெடுமுடி கிள்ளிக்கும் நாகநாட்டரசன் மகள் பீலிவளைக்கும் பிறந்தவனை தொண்டைமான் இளந்திரையன் என்கிறது மணிமேகலை. ராசமாணிக்கனார் இளந்திரையர் சோழனல்லன் 10 பாட்டு ஆராய்ச்சி நூலில் எடுத்து எம்புகின்றார். பெரும்பானாற்றுப்படையில் பாணனது யாழின் வர்ணனை, பாணனது வர்ணனை, பாணனின் வறுமை, உப்பு வாணிகர் செல்லும் வழி, எயிற்றியர் குடிசை, பாலைநில காணவர், எயினர் இல்லிடம், குறிஞ்சி நில மக்களினுடைய இயல்பு, கோவலர் குடியிருப்பு, முல்லை நிலத்து மக்கள், மருத நிலத்து மக்கள், வலைஞர் வாழிடம், அந்தணர் உறைவிடம், பட்டினத்து மக்களின் பாங்கு முதலான செய்திகள் விவரித்து கூறப்பட்டுள்ளன. நீர்பெயற்று என்னும் ஊரின் பழம்பெயர் பெரியே நீர்பெயல் துறை. பயல் என்றால் படுக்கை, நீர்ப்பயல் என்றால் நீர்ப்படுக்கை. இப்பயிரையே வைணவர் வடமொழியில் ஜலசயனம் என வழங்குவர். நீர்ப்பயல் துறையை இன்று மாமல்லபுரம், மல்லை, மாவலிபுரம், மகாபலிபுரம் என வழங்கப்படுகின்றது. இதனை 10 பாட்டு ஆராய்ச்சியில் ராசமாணிக்கனார் எடுத்து எம்புகின்றார். பெரும்பானாற்றுப்படையில் சுட்டப்பட்டுள்ள ஐநில மக்களினுடைய குடியிருப்புகளாக முல்லை நில கோவலரனுடைய குடிபெயர்ப்பு வரகு வைக்கோலால் வேயப்பட்ட குடிலாகவும், மருத நிலத்து வேளாளரினுடைய குடில் வைக்கோலால் வேயப்பட்ட அழகிய குடிலாகவும், நெய்தல் நில வலைஞரனுடைய குடில் தருப்பை புல்லால் வேயப்பட்ட குடிலாகவும், பாலை நில எயினரனுடைய இல்லம் ஈந்தின் இலையாலும் ஊகம் புல்லாலும் வேயப்பட்ட குடில் கணைய மரக்கதவாலும் செய்யப்பட்டது என எடுத்து எம்புகின்றது. அந்தணர்களுடைய குடியிருப்பு உயிருடன் வளரக்கூடிய வாழ்முள் வேலி, கன்றுகள் பிணிக்கப்பட்ட பந்தல், சாணத்தால் மொழுகப்பட்ட தரை என 5 நில மக்களினுடைய குடியிருப்பு பகுதிகளையும் அமைப்பு முறையும் எடுத்து எம்புகின்றது. இந்நில மக்களினுடைய உணவாக வீட்டு அமைப்பினைப் போலவே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நில மக்கள் அந்தணர்களின் உணவு வகைகளையும் பெரும்பானாற்றுப்படை காட்டுகின்றது. குறிஞ்சி நில மக்களினுடைய உணவாக ஏற்றினை அறுத்த உணவு, வீட்டிலேயே நெல்லால் காய்ச்சிய கொளியல் அரிசியினுடைய கள். முல்லை நில மக்களினுடைய உணவாக அவரை பருப்பு கலந்த வரகு சோறு, அதனை கும்மாயம் என அழைப்பர். மருத நில மக்களினுடைய உணவாக நெல்லரிசி, கோழி வறுவல், தினைச்சோறு, பால் ஆகியவையும், நெய்தல் நில மக்களினுடைய உணவாக மீன் இறாலினுடைய கொளியல் அரிசி கஞ்சியும், பாலை நில மக்களுடைய உணவாக முயல் உணவு, ஈந்தின் விதை போன்ற சிவந்த சோறும் உடும்பு பொரியலும், நிலத்தை குத்தி கிளறி எடுத்த புல்லரிசி கருவாட்டு குழம்பும் இடம்பெறுகின்றது. அந்தணர் உணவாக கருடன் சம்பா எனப்படும் ராசா அன்னம், நெய்ச்சோறு, கருவேப்பிலை கருவேம்பு, மிளகு சேர்த்து வெண்ணெயில் செய்த மாதுளை கறியும் மாவடு ஊறுகாயும் உணவாக பயன்படுத்தியிருந்தனர். பண்டை நில மக்களினுடைய 5 நில இல்லங்களினுடைய, அதாவது வீடுகளினுடைய அமைப்பு, அந்த 5 நில மக்களினுடைய பண்பாட்டு உணவு போன்றவற்றை எடுத்து இயம்பும் நூலாக இந்நூல் அமைகின்றது. பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படையினுடைய நீர்ப்பயல் துறையில் கலங்கரை விளக்கம் அமைக்கப்பட்டிருந்தது. காண்பதற்கு வானம் கீழே விழாதபடி
முட்டுக்கலசத்தை தாங்கி நிற்பது போல் காணப்பட்டது. தொலைவில் உள்ள கப்பல்களுக்கு காட்சி தரும் வகையில் இரவு முழுவதும் அவியாமல் விறகுகள் கொண்டு தீமூட்டப்பட்டது. இக்காட்சியை பெரும்பானாற்றுப்படை வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றம் சென்னி விண்பொறா நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் எழிலி என்று நம் கண்முன்னே அந்த காட்சியை நிறுத்துகின்றது புறநராற்றுப்படை. நன்றி, வணக்கம்.